அப்ப சதுரமுகி என்றவர் சொல்லி இருக்கிறபடியால் நான் பக்க நீளத்தை ஒரு ஏ என்று வைக்கிறேன். பக்க நீளத்தை நண்டு வைக்கிறேன், ஏ என்று வைக்கிறேன். அப்ப நீள அகல உயரங்கள் எல்லாம் என்னவா இருக்கும்? ஏ ஏ ஏ ஆக இருக்கும். இப்ப மொத்த மேற்பரப்பளவு இப்படி காணலாம். ஒருமுக பரப்பளவை கண்டு 6ஆல பெருக்கிட்டார். சரி, ஏன் ஆறுமுக பரப்பளவும் அப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப ஒருமுக பரப்பளவு என்ன? நீளந்தர அகலம். நீளமும் ஏ, அகலமும் ஏ என்றால் ஒருமுக பரப்பளவு ஏ வர்க்கம். அப்ப ஆறுமுக பரப்பளவு என்ன? 6a வர்க்கம். 6a வர்க்கம். அப்ப மொத்த மேற்பரப்பளவு கண்டுட்டேன் 6a வர்க்கம். இனி கனவளவை பார்ப்போம். ஒரு சதுரமுகியா இருந்தாலும் சரி, ஒரு கனவுருவா இருந்தாலும் சரி, அது இந்த கனவளவுக்கான சூத்திரமடா பிள்ளைகள். நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப சதுரமுகி என்றபடியா நீளமும் ஏதான், அகலமும் ஏதான், உயரமும் ஏதான். அப்ப ஏதர ஏதர ஏ ஏக்கணம் என்று இருப்பார், ஏக்கணம் என்று இருப்பார். அப்ப இந்த ஏக்கணமும் அந்த 6a வர்க்கமும் எப்படி இருக்குதாம்? சமனா இருக்குது. 6a வர்க்கமும் எண்ணளவில் சமனாக இருக்குது. அப்ப ரெண்டுமே சம. இங்க கவனி. இது எப்படி சுருக்க போறோம் என்று கேட்டால், எப்படி சுருக்க போறோம் என்று கேட்டால், சுருக்கைக்குள்ள ஏ காண்றதுதான் எங்கட நோக்கம். ஏன் ஏதான் நாங்கள் ஒரு பக்க நீளமா வச்சு நாங்கள் என்ன. அப்ப இது சுருக்கு படைக்கு எப்படி சுருக்கப்படும் என்றால், இந்த ஏ வர்க்கத்தால பிரிபடும். ரெண்டு பக்கமும் ஏ வர்க்கத்தால பிரிபடும். அப்ப ஏ வர்க்கத்தால பிரிச்சால் இந்த வர்க்கம் இந்த வர்க்கம் இல்லாமல் போடுபடும். அப்ப இஞ்சால என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏ கணம் என்றது ஏதர 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 ஏ 3 தரமே பெருக்கப்படும். ஏ வர்க்கம் என்றது என்னென்றால் 2 தரமே பெருக்கப்படும். ஏ வர்க்கம் என்றது ஏ 2 தரம் பெருக்கப்படும். இந்தேயும் இந்தேயும் விட்டலாம், இந்தேயும் இந்தேயும் விட்டலாம். அப்ப என்ன மிஞ்ச போகுது? ஏ மிஞ்ச போகுது. அப்ப மேல பாத்தீங்கன்னா ஏ மிஞ்சும். அப்ப ஏ சமன் என்னண்டு வர போற? 6 வர போற. அப்ப ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டரா இருக்கும். அப்ப ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டரா இருக்கலாம், 6 மீட்டரா இருக்கலாம், 6 மில்லி மீட்டரா இருக்கலாம். அப்ப பரப்பளவை பார்த்தோம் என்றால் ஒருமுக பரப்பளவு என்னடா பிள்ளைகள்? 6 6 36. ஆறுமுக பரப்பளவுகான் என்ன செய்வோம்? திருப்பி 6ஆல பெருக்குவோம், 216. கனவளவண்டா என்னடா பிள்ளைகள்? நீளம் தர அகலம் தர உயரம். பாருங்க, 6 6 216. அப்ப வேற எந்த நீளம் போட்டாலும் இப்படி கனவளவும் பரப்பளவும் எப்படி வர மாட்டார்? சமனா வர மாட்டார். அப்ப ஒரு சதுரமுகியின் கனவளவும் மேற்பரப்பளவும் சமனா இருக்க வேண்டும் என்றால் இந்த பக்க நீளம் எத்தனை அழகா இருக்கணும்? 6 அழகா இருக்கும். விளங்கிட்டான்? விளங்கிட்டாடா பிள்ளைகள்? சரி, ஓகே. அப்ப எழுதியிருப்பீங்க தானே? நான் அடுத்த கேள்வி போமா? ஓகே, சரி. இங்க பாருங்க. முக்கோணியம் 3 பக்கங்களின் கூட்டுத்தொகை தந்து கிடக்கு 1.5 மீட்டர். இங்க சென்டிமீட்டர்ல கிடக்கு. அப்ப அவரையும் சென்டிமீட்டர்ல மாத்துவோம்டா பிள்ளையர். அப்ப 153 மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்குறதுக்கு 100ஆல பெருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப 100ஆல பெருக்கினால் 153 சென்டிமீட்டர். 2 நீளங்களின் கூட்டுத்தொகை இப்படி தந்து கிடக்கு சுட்டி வடிவில. இப்ப 2 5ஆம் அடுக்கு எத்தனை சொல்லுங்க பாப்போம்? 32. 2 5ஆம் அடுக்கு என்னன்னு காணுவோம்? 2 தர 2 தர 2 தர 2 தர 2. 2 எத்தனை நேரம் பெருக்கப்படும்? 5 தரம் பெருக்கப்படும். என்ன? 2 4 6 2 8 2 2 16 16 2
32. அதே மாதிரி 4 கணம் என்ன பெருமானம் சொல்லுங்க பாப்போம். 64. 64. நென்னாங்கு 16, 16 நான்கு 64. அப்ப ரெண்டையும் கூட்டினால் பிள்ளையர் 96. அப்ப இதான் நீங்க எங்களுக்கு கஷ்டமே தவிர வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த கேள்வியில. அப்ப அந்த சுட்டிகளின் பெருமானம் காண தெரிந்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப 2 நீளம் 96 என்றால் 3வது நீளம் எப்படி காணலாம்? 3 பக்க நீளத்திலிருந்து 2 பக்க நீளத்தை என்ன செய்யணும்டா? கழிக்கும். அப்ப கழிச்சால் 3வது பக்கத்தின் நீளம் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம்? 57 சென்டிமீட்டர். இப்ப விடை என்று பாத்தீங்கன்னா 57 சென்டிமீட்டர். விளங்கிட்டோடா? விளங்கிட்டா? ஓகே, சரி. அடுத்த கேள்விக்கு சூத்திரம். சரி, சதுரத்துக்கு எத்தனை மூளை விட்டம் சொல்லுங்க ஆகும்? 4. மூளை விட்டம் என்றால் இங்கே இருந்து இவர், இங்கே இருந்து இவர். சதுரத்துக்கு 2 மூளை விட்டம். எத்தனை மூளை விட்டம்? 2 மூளை. அதே மாதிரி ஒரு ஐங்கோணிக்கு எத்தனை மூளை விட்டம்? ஐங்கோணி என்றால் ஐங்கோணி. ஒவ்வொரு உச்சிகளை இணைக்க வாரதுக்கு பேர் மூளை விட்டமடா. இணைத்தவரோட இணைக்க கூடாது, மற்றபடி நாங்கள் இணைச்சு விளையாடலாம். 1 2 3 4 5. எத்தனை மூளை விட்டம்? 5 மூளை விட்டம். இந்த மூளை விட்டங்களின் எண்ணிக்கை காண்றது என்ன சூத்திரம் என்றால் என் தர என் சய 3 2 ஞாபகம் வச்சுக்கொள்ள. என் தர என் சய 3 2 விளங்குதா பிள்ளைகள்? என் தர என் சய 3 2. என்னண்டது என்னடா குழந்தைகள் சொல்லுங்க? என்னண்டது என்ன? பக்கங்களின் எண்ணிக்கை. அப்ப பாருங்க, 4 தர 4 இருந்து 3 கழிச்சா எத்தனை? 1 கீழே 2. அப்ப இது 2 சுருக்குப்படும் என்ன? அப்ப எத்தனை மூளை விட்டாம்? 10. சதுரத்துக்கு எத்தனை மூளை விட்டாம்? 10. விளங்கிட்டா? இவரை பாருங்க, 5 பக்கம் இல்லோடா. அப்ப 5 5ல இருந்து 3 கழிச்சா 10. 2ஆல பிரிக்கணும். அப்ப எவ்வளவு? 10 விட்டுப்படும் 5 மூளை விட்டம். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓமா ஓமாடா பிள்ளை. அப்ப மூளை விட்டங்காண்டத்துக்கான சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என் தர என் செய்ய 3 2. இப்ப இந்த மூளை விட்டங்களின் எண்ணிக்கை தந்து கிடக்கு. என்ன வந்து கிடக்கு? மூளை விட்டங்களின் எண்ணிக்கை தந்து கிடக்கு. அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை காணலாம். அகக்கோணத்தின் கூட்டுத்தொகையை காணலாம். அப்ப அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை என்றது தேவை. என்ன தேவைடா? பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை என்றது தேவை. இப்ப நான் ஒரு பல்கோணின் பக்கங்களின் எண்ணிக்கை தெரிந்தால் அதை எப்படி காணுவன்? மூளை விட்டங்களின் எண்ணிக்கை இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் காணுவேன். இந்த சூத்திரம் தான் யாருக்கு சமனா இருக்க போறார்? 740க்கு சமனா இருக்க போறார்.
என்னத்துக்கு சமனா இருக்க போறார்? 740க்கு சமனா இருக்க போறார். அப்ப இங்க எண்ணின்ற பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம். இந்த கவனிக்க எந்தர எண் எண் வர்க்கமடா மேல பாருங்க அடைப்பு நீக்கிறேன். எந்தர எண் எண் வர்க்கம் எந்தர மூன்று மூண்டெண் சமன் இந்த 2 போய் அங்காளை பெருக்கப்பட்டால் 1480. விளங்கிட்டோடா? என்ன பெருமானம்? 1480. எல்லாரும் இப்படி யோசிக்கலாம். சார் அந்த எண் வர்க்கமும் 3 எண்ணும் எப்படி சார் வந்தது? அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் அடைப்பு நீக்கி சுருக்குதல் என்று சொல்றோம். என்ன சுருக்கம்? அடைப்பு நீக்கி சுருக்குதல். இந்த கவனிங்க வடிவா பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தரையும் இந்த பிரக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறவர் பெருக்குவார். ஒவ்வொரு தரையும் பெருக்குவார். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஒரு ஏ என்றதால் இருக்கிறார். இந்தியால ஏ இருக்குது, சக எக்ஸ் இருக்குது, சய 3 இருக்குது என்றால் இவர் எப்படி அடைப்பு நீக்கப்படுவார் என்றால் ஏதர ஏ ஏ வர்க்கம், ஏதர ஏ ஏ வர்க்கம், ஏதர எக்ஸ் ஏ எக்ஸ், ஏதர எக்ஸ் ஏ எக்ஸ், ஏதர 3 சய 3 இப்படித்தான் அடைப்பு நீக்கும். இந்த பிரக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற பெருமான் பிரக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு தரையுமே பெருக்குவார். பிரக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற பெருமான் பிரக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு தரையுமே பெருக்குவார். அப்ப அதே மாதிரிதான் நீங்க எந்தர எண் எண் வர்க்கம் என்ன 3ஆல பிரிக்கினா மறை மூண்டெண் சமன் 740. இது பாருங்க இந்த ஒரு சுட்டி, இது சுட்டி என்ன? இது சுட்டி. சுட்டியில 2 வந்தால் அவருக்கு பெயர் இருபடி சமன்பாடு. என்ன சமன்பாடு பிள்ளைகள்? இருபடி சமன்பாடு. இப்ப நாங்கள் இருபடி சமன்பாடின் காரணியாக்கம் நாங்க படிக்காதபடி அப்படி யோசிப்போம் பாருங்க. என்னையும் என்சய 3ஐயும் பெருக்கிக்குள்ள என்ன வரும்டா பிள்ளைகள்? 1480 வரும். என்ன வரணும்? ஒரு இலக்கத்தையும் அதுல இருந்து 3 குறைஞ்ச பெருமானத்தையும் பெருக்க யார் வரணும் சொல்லுங்க பாப்போம்? 1480 வரும். 1480 வரும். அப்படி என்றால் இவரை நாங்கள் அந்த 2 இலக்கத்தையும் கண்டுபிடிக்க போறோம். பாருங்கடா, தானா பிரித்தல்ல பிரிப்போம். கவனிங்க. இது விளங்கிட்டா உங்களுக்கு? ஒரு இலக்கத்தையும் அதுல இருந்து 3 குறைஞ்சதையும் பெருக்க என்ன வரணும்? 1480 வரும். சரி, 2ஆல பிரிப்போம் 740. முதல் மீன்களெல்லாம் பிரிக்கணுமா? 2ஆல பிரிப்போம் 37 370 என்ன? 2ஆல பிரிச்சா எவ்வளோடா? 18 5. அஞ்சால பிரிப்போம் 5ஆல. அங்க பிரிச்சது பிள்ளைடா பிள்ளை 37 சார். 740 பிரிச்சால் 2ஆல பிரிச்சால் 1 8 5. 5ஆல பிரிச்சால் 30. சரி, கவனிங்க எல்லாரும். இனி பாருங்கடா, 2 4 4 2 8 5 40. 40 37ஆல பெருக்கினா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம்? 40 37ஆல பெருக்கினா 1480 வருவேன். அப்ப பாருங்க 40 அதை விட குறைஞ்சது 3 குறைஞ்சது 37. அப்ப 40 தர 37 தான் யாருக்கு சமன்?
1480க்கு சமம். அப்ப அந்த பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனையா இருக்கணும் யாரா சொல்லுங்க அப்ப பட்டண்டு சொல்லுங்க. அந்த பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனையா இருக்கணும்? 1440. 1440 இருக்கும். அப்ப பாருங்க 40ல இருந்து 3 கழிச்சு போட்டு பெருக்கினா 1480 வருது என்றால் இங்க எண்ணுக்கு பதிலா தானே 40 இருக்கிற. அப்ப என்னன்றது தானே பக்கங்களின் எண்ணிக்கை. அப்ப அந்த பல்கோணியின் பக்கங்களின் எண்ணிக்கை என்னடா குழந்தைகள்? 40. இது விளங்கிட்டு எல்லாருக்கும்? இது விளங்கிட்டு எல்லாருக்கும்? சரி, இப்ப அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை காண்றது சொல்லி தந்தனா யாரா சொல்லுங்க பாப்போம். 360 பக்கங்களின் எண்ணிக்கையால பிரிச்சு அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை காண்றது. சரி, இங்க கவனிங்க, அதையும் ஒருக்கா பார்ப்போம். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை காண்றதுக்கானது இங்க கவனிங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் எழுதி நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பக்கங்களின் எண்ணிக்கையில இருந்து 2 கழிச்சு போட்டு 180 பெருக்கும். பக்கங்களின் எண்ணிக்கையில இருந்து 2 கழிச்சு போட்டு 180 பெருக்கும். அப்ப இங்க 40 என்றால் 2 கழிச்சா எத்தனை சொல்லுங்க பாப்போம்? 38. 38 180 பெருக்கினால் இந்த கேள்விக்குரிய விட கிடைப்பார். அப்ப 38 180 பெருக்கினால் 6840 பாகை. சரியா? நோட் பண்ணுங்க எல்லாரும் படிவா. இதையும் நோட் பண்ணுங்க, படத்துக்கு இதையும் நோட் பண்ணுங்க. சார் ஏன் சார் அந்த 38 180 பெருக்குறோம்? 38 அல்லது ஒரு பல்கோணின் பக்கங்கள் எத்தனை இருக்குதோ அதுல இருந்து 2 கழிச்சு போட்டு 180 பெருக்கும். ஏன் அப்படி பெருக்கிறோம் என்றால் ஒரு முக்கோணிக்கு 3 கோணம் இருக்குது. 3 கோணத்தையும் கூட்டினா எத்தனை பாகை? 180 பாகை. எத்தனை பாகை? 180 பாகை. எந்த ஒரு பல்கோணியா இருந்தாலும் அந்த பல்கோணியை நாங்கள் முக்கோணிகளாக பிரிக்கலாம். அப்ப சதுரம் என்று பாத்தீங்க என்றால் 2 முக்கோணிகள் உருவாக்கலாம் அங்க. அப்ப 4 பக்கத்தில் இருந்து 2 கழிச்சால் 2 முக்கோணம் பெறும். அந்த 2 முக்கோணத்தை 180 பெருக்கினால் சதுரத்தின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை வருவார். ஐங்கோணி என்றால் 5 பக்கம் 2 கழிச்சால் 3 முக்கோணம் பெறும். 3 180 பெருக்கினால் ஐங்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை 540 பாகை. அதே மாதிரி 7 பக்கம் இருந்தால் 7ல இருந்து 2 கழிச்சா எத்தனை முக்கோணி உருவாகும்? 5 முக்கோணி உருவாகும். 5 180 பெருக்கினால் 900 பாகை என்றது ஒரு எழுகோணியின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை. அப்ப எந்த பக்கமாக இருந்தாலும் 2 கழிச்சால் முக்கோணங்களின் எண்ணிக்கை வரும். அதை 180 பெருக்கினா அகக்கோண கூட்டுத்தொகை வரும். சரியா? சரி சார். ஓகே, சரி. அப்ப இன்றைக்கு இவ்வளவு போதும். நாளைக்கு உங்களுக்கு வகுப்பு இருக்கு. நாளைக்கு நாங்க மீட் பண்ணுவோம். போன கிளாஸ் மிஸ் பண்ணின வகுப்பெல்லாம் இந்த கிழமை எடுத்து முடிச்சு விடுவோம். சரியா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். பாய்.